6.4ல ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டூ பிளேன்ஸோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி டைப்பில் வெக்டர் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேன் இப்படி ஒரு பிளேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேனோட ஈக்குவேஷன் அதுக்கு குறுக்க இன்னொரு பிளேன் இருக்குது. ரெண்டு அட்டையை வந்துட்டு ரைட்டிங் பண்ணுறதுக்கு குறுக்க இப்படி கோடு போட்டு உள்ளே சொருவிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த ஆங்கிள்? இந்த ரெண்டு பிளேனுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த சைடு வரும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா θ = cos இன்வர்ஸ் ரெண்டு பிளேனுக்கும் இருக்கிற பர்பண்டிகுலர், அதாவது நார்மல் வெக்டர். அதாவது ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா இந்த பிளேனுக்கு நார்மல் வெக்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து n1 வெக்டர்னு வச்சுக்கிறோம். இதுக்கு குறுக்க இன்னொரு பிளேன் போகுது. இப்படி இந்த பிளேனோட பர்பண்டிகுலர் வெக்டர் n2 வெக்டர்னு வச்சுட்டோன்னா அதுக்கு ரெண்டு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் இந்த ரெண்டு பிளேனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் சேமாக தான் இருக்கும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? θ = cos இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் n2 வெக்டர். இதுக்கு ப்ரூஃபே என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, ப்ரூஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு ஆங்கிள் நார்மல் இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதா, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம லைன்ஸில் இப்படி தான் பார்த்தோம். ரெண்டு வெக்டர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதோட டாட் ப்ராடக்ட் என்ன வரும்? 0. அப்போ ரெண்டு பிளேனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா அதோட நார்மல்ஸோட டாட் ப்ராடக்ட் என்னான்னு சொல்லிட்டு வரும்? 0ன்னு சொல்லிட்டு வரும். இதே மாதிரி பர்பண்டிகுலர்னால் என்னான்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வெக்டர் ஈக்குவல் டு சம் லாம்டா ஈக்குவல் டு இன்னொரு வெக்டர் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டரும் பர்பண்டிகுலர். அப்போ கிவன் டூ பிளேன்ஸ், இந்த ரெண்டு பிளேன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பிளேன் செகண்ட் பிளேன், இந்த ரெண்டு பிளேனும் பேரலாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். லாம்டா வந்து ஸ்கேலராக இருக்கும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் parallel டு த லைன் ஆர் வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு pனா அதோட பேரலாக இருக்கிற இன்னொரு பிளேனோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு பிளேனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது இதுதான். லைனுக்கும் இதே மாதிரி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். எக்ஸைஸ் 6.4ல் இருக்கும். θ = cos இன்வர்ஸ் மேலே மாடுலஸ் ஆஃப் b1 வெக்டர் டாட் b2 வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b1 வெக்டர் b2 வெக்டர். இது பிளேனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். இதே மாதிரி ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நாம் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸு ஒய் இசட்டோட கோஆர்டினேட்ஸ், அதே மாதிரி இதில் இருக்க எக்ஸ் ஒய் இசட்டோட கோஆர்டினேட்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன ஒரு a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 டிவைடட் பை ரூட் ஆஃப்னு சொல்லிவிட்டு அந்த வேல்யூஸ்ன்னு வரும். இதே மாதிரி தான் லைன்ஸ்க்கும் சொல்லி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் b1 d1 ப்ளஸ் b2 d2 ப்ளஸ் b3 d3 டிவைடட் பை ரூட் ஆஃப் b1 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் b3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் ப்ளஸ் d3 ஸ்கொயர்னு சொல்லி லைனில் வரும். இது பிளேனுக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் 6.4 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. n1 வெக்டர் n2 வெக்டர்னு என்ன வெக்டர்னு சொன்னேன், நார்மல் டு த கிவன் பிளேன்ஸ். ஃபஸ்ட்டு பிளேனோட நார்மல் n1 வெக்டர், செகண்ட் பிளேனோட நார்மல் வெக்டர் வந்து n2 வெக்டர். அப்படின்னா ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் எழுதுவோம். அதில் இருந்து தான் நாம் இதை கொண்டுட்டு வருவோம். ஓகேவா? இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன தடவை பர்பண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு வந்துச்சுல்ல. அப்போ n1 வெக்டர் டாட் n2 வெக்டர்னால் இது n1 வெக்டர் ப்ளஸ் n2 வெக்டர், இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 = 0. பேரலாக இருந்தால் இதோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் போன தடவை எல்லாம் வெக்டர் ஈக்குவேஷனில் கொடுத்துருந்தாங்க, இந்த தடவை கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. XYZன்னு வந்ததுன்னா அது கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. மேலே வெக்டர் மாதிரி i கேப் j கேப் k கேப்னு வந்ததுன்னா அது வெக்டர் ஈக்குவேஷன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டு பிளேன் கொடுத்துட்டாங்க. ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பிளேனோட ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட நார்மல் வெக்டர் n1 வெக்டர்னு சொல்லி தெரியும். இதோட நார்மல் வெக்டர் XYZ எடுத்துகிட்டு
ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு போட்டேன்னா அதுதான் என்னன்னு சொல்லி தெரியும், n2 வெக்டார்னு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 2 பிளேனோட நார்மல் வெக்டரை எழுதுகிறோம். அதுக்கு 2க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அப்போ n1 டாட் n2 வெக்டர் என்னன்னு சொல்லிட்டு மேலே கண்டுபிடிக்கிற மாடலஸ் ஆஃப் n1 வெக்டர்னா இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு ஃபஸ்ட்டுக்கு வருமா? அதே மாதிரி செகண்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வருமா? என்னன்னு சொல்லி ஃபைனல் ஆன்சர் கொண்டுட்டு வந்து போடுங்க. இதே மாதிரி இதே உனக்கு ஒரு லைனுக்கும் பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா 2 பிளேன் கொடுத்துருந்தாங்க. 2 பிளேனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்னால் நார்மல் வெக்டர்ஸ் வச்சு போடணும். இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, ஒரு பிளேன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. ஒரு லைன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டருங்கிற ஃபார்மில் ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. ஒரு பிளேன் உனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 2க்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் டீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இப்போ உனக்கு தெரியும் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பியில் இருந்து நார்மல் வெக்டர் என்னான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். என்ன வெக்டர், என் வெக்டர்னு சொல்லி உனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பிளேனுக்கு அதாவது இந்த லைனுக்கு பேரல் வெக்டர் என்ன வெக்டர், பி வெக்டர்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு 2க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா sin θ ஈக்குவல் டு மோட்லஸ் ஆஃப் பி வெக்டர். பி வெக்டர்னா என்னென்னா லைனோட பேரல் வெக்டர் டாட் என் வெக்டர். என் வெக்டர்னா என்னன்னா பிளேனோட நார்மல் வெக்டர் டிவைட் பை மோட்லஸ் ஆஃப் பி வெக்டர் மோட்லஸ் ஆஃப் என் வெக்டர். இது எதுக்கான ஃபார்முலா, angle between a line and a plane. plane என்னது, இதுதான். இந்த பிளேனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற ஒரு வெக்டர் அண்ட் இந்த பிளேனோட நார்மல் வெக்டர். அப்போ நார்மல் வெக்டர்னா n வெக்டர், இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற வெக்டர் என்ன வெக்டர், பி வெக்டர். அப்போ பி வெக்டர் டாட் என் வெக்டர் பை மோலஸ் ஆஃப் பி வெக்டர் டிவைட் இன்ட்டு மோலஸ் ஆஃப் என் வெக்டர். இதை வச்சு தான் நம்ம சம் போடுவோம். இப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சம்மை யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி போடணும். சப்போஸ் உனக்கு இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க, பிளேனோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்க, அவ்வளோதான். இப்போ சப்போஸ் இந்த லைனுக்கும் பிளேனுக்கும் நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா if a line perpendicular to a plane இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், then the line is parallel to the normal to the plane. அப்போ உனக்கு ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேனுக்கும் கிவன் லைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரினா இந்த பிளேனோட நார்மலும் உனக்கு 90 டிகிரியில் தானே இருக்கும். அப்போ இது வந்து கிவன் லைன். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட நார்மல் வெக்டர். அப்போ இந்த லைனும் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். எதுக்கு, நார்மலுக்கு பேரலாக இருக்கும். அப்போ ஸோ பி வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு என் வெக்டர். அப்போ பர்பண்டிகுலர் டு என் வெக்டர்னு சொல்லக்கூடாது, பேரல் டு என் வெக்டர். ஸோ பி வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு என் வெக்டர் அப்படின்னா பி வெக்டர் ஈக்குவல் டு இது வந்து பர்பண்டிகுலர்னு வரக்கூடாது, இங்கே என்னன்னு சொல்லிட்டு வரணும், பேரலல்னு சொல்லி தான் வரணும். ஏன்னா இந்த லைனோட பேரலல் லைனும் இதுக்கு எப்படி இருக்கும், பேரலாக தான் இருக்கும். இது பர்பண்டிகுலர் வரக்கூடாது, என்ன வரணும், பேரலல். அப்போ பேரலல் கண்டிஷன்னா பி வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு என் வெக்டார்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அப்போ பேரலாக இருந்த இதோட ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்கும், இப்படி ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வரும், த லைன் இஸ் பேரலல் டு எ பிளேன் அண்ட் த லைன் பர்பண்டிகுலர் டு த நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட், ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேனுக்கு இன்னொரு லைன் இருக்குது. இப்போ இந்த பிளேனுக்கு இந்த லைன் எப்படி இருக்கும், பேரலாக இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இதோட நார்மலுக்கு இந்த லைன் எப்படி இருக்கும், இங்கேயும் பர்பண்டிகுலர் இங்கேயும் பர்பண்டிகுலர். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ பர்பண்டிகுலர் அப்படின்னா இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு வரும், 0.